தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாகவும் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் கோவையின் தென் கையிலாயம் வெள்ளியங்கிரி மலை 7 மலைத்தொடர்களை கடந்து கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் சுயம்புலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள். ஆனால் சமீப காலமாக இந்த ஆன்மீக பூமியில் ஒலிக்கும் மரண ஓலங்கள் நம்மை உழுக்கத் தொடங்கியுள்ளன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உயிரிழப்புகள், இதற்கு பின்னால் இருப்பது மர்மமா அல்லது மருத்துவ காரணமா? கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் முகேஷ்குமார் தன் நண்பர்களுடன் மலையேற தொடங்கினார். ஆனால் அதிகாலை 2 மணி அளவில் 5வது மலையை எட்டியபோது விதி மாரடைப்பு வடிவில் வந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இது ஒரு தனிப்பட்ட மரணம் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் 15 முதல் 60 வயது வரை உள்ள பல பக்தர்கள் இங்கு மூச்சு திணறல் மற்றும் மாரடைப்பால் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து அங்குள்ள மலைவாழ் மக்கள் பேசுகையில், வெள்ளியங்கிரியில் உள்ள 7 மலைகளும் ஒரே போல இல்லை. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு காலநிலையில் இருக்கும். மலையேறுபவர்கள் முழு உடற்தகுதி கொண்டிருக்க வேண்டும். அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள், உடல் உழைப்பு இல்லாத பணி மேற்கொள்பவர்களுக்கு இது சிரமமானது என தெரிவிக்கின்றனர். மலையேறும் பக்தர்கள் பேசுகையில், அடிவாரத்தில் மலையேறும் இடத்துக்கும் மருத்துவ முகாம் அமைந்துள்ள இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் உள்ளது. படிக்கட்டு பாதையில் வனத்துறையினர் சோதனை செய்யும் இடத்தில் மருத்துவ முகாம் அமைத்து மலையேறுபவர்களை சோதனை செய்து அனுப்ப வேண்டும். 7 மலைகளில் 2வது, 3வது மற்றும் 6வது மலைதான் மிக சிரமமான மலை. இம்மலைகளிலேயே பலருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. எனவே வரும் ஆண்டுகளில் இம்மலைகளிலும் மருத்துவ முகாம்கள் அமைத்தால் முதல் உதவி செய்து பெரும்பாலான உயிரிழப்புகளை தடுக்கலாம் என தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பேசும் அதிகாரிகளோ முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கூறுகின்றனர். வெள்ளியங்கிரி மற்ற மலைகளைப் போல அல்ல, பாதை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். இதய நோயாளிகள் மலையேற வேண்டாம் என்பதை தொடர்ந்து அங்கு மைக்கில் அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அதையும் மீறியும் சிலர் ஏறிவிடுகின்றனர். 5 முதல் 6 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த மலைப்பாதை மிகவும் கடுமையானது. அதன் விபரீதம் உணராமல் மலையேறி ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டோர் மலையே ஏற வேண்டாம் என்று தொடர்ந்து சொல்கிறோம். 60 வயதுக்கு உட்பட்ட நுரையீரல், இதய நோயாளிகளையும் மலையேற வேண்டாம் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி ஏறுகின்றனர் என தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் வெள்ளியங்கிரி மலை ஏறுபவர்கள் அதிகரித்து வரும் நிலையில் மூச்சு திணறல், ஆக்சிஜன் குறைவு, இருதய பாதிப்பு, உடல்நலக் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. 2022 முதல் 2024 வரை 30 பேரும், 2025ஆம் ஆண்டில் 10க்கும் மேற்பட்டோரும், இந்த ஆண்டில் இதுவரை 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் உயர் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா, மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் போன்ற உடல்நலக்குறைவு உள்ளவர்கள் மலையேறக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். மேலும் வரும் காலங்களில் உடல் ஆரோக்கியம் தொடர்பான மருத்துவ சான்றிதழ் வாங்கி வருபவர்களை மட்டுமே மலையேற அனுமதிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.